நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கடைசி காலத்தில் தேவன் தேடும் வாலிபனா நீ கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க ஆசைப்படுகிறாயா நீ? கடைசி காலத்தில் பாவத்தில் விளைவிக்கும் பிசாசின் தந்திரங்களை அழிக்க ஆயத்தப்படுகிற வாலிபனா நீ? ஜாஷ்வா டிவி மற்றும் தீர்க்க தரிசன சந்ததி சர்வதேச ஊழியங்கள் வழங்கும் தீர்க்க தரிசன சந்ததி நேரம். தரிசனம் தேவை, தெய்வ தரிசனம் தேவை, தேசத்தை சுதந்தரிக்க தரிசனம் தேவை. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குபவர்கள் நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் ஜாஷ்வா டிவியில் இணைந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலும் தீர்க்க தரிசன தலைமுறை ஊழியத்தின் சார்பாகவும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஹல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் மீண்டும் ஒரு முறை புத்தாண்டு வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நல்லவர். கடந்த வருடம் முழுவதும் நம்மளை நடத்தினவர். இந்த வருடமும் நம்மளை சுகபத்திரமாய் நடத்துவார், நம்மளை பத்திரமாய் நடத்துவார். உலகத்திலே அழிவுகள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு. தேசத்திலே பல திடுக்கிடும் காரியங்கள் வந்தாலும், மகா வறட்சியான சூழ்நிலைமைகள் வந்தாலும் கர்த்தரை நம்பி இருக்கிற பிள்ளைகளையோ தீமைகள் சூழ்ந்து கொள்ளாது. அவர் தம்முடைய பிள்ளைகளை சூழ பாளையம் இறங்கி அவர் பாதுகாப்பார். ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல கண்களை மூடி அவருடைய பிரசன்னத்திற்கு நேராய் நம்முடைய இருதயத்தை திறப்புவோம். வேதம் சொல்லுகிறதே, அவர் நம்மளை நடத்தி வந்த பாதைகளை யோசித்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். கண்களை மூடி தேங்க்யூ ஃபாதர். ஆண்டவர் எத்தனை பிரச்சனைகள் மத்தியிலே நம்மளை நடத்தினார், எத்தனை போராட்டங்கள் மத்தியிலே நம்மளை நடத்தினார், எத்தனை அவமானங்கள் மத்தியிலே நம்மளை நடத்தினார். தீங்கு துக்கப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய செட்டைகளின் மறைவிலே நம்மளை பாதுகாத்தாரோ. அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. சொல்லுவோம், ஆண்டவரே, நீர் எங்களை நடத்தி வந்த பாதைகளுக்கு நாங்கள் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. ஆண்டவரே, நீர் எங்களை நடத்தி வந்த பாதைகளை நாங்கள் நினைக்கிறோம். எத்தனையோ நன்மைகள், எத்தனையோ கிருபைகள், ஏராளம் 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 ஏராளம். உம்முடைய கிருபைகள் ஏராளம், உம்முடைய தயவு ஏராளம். எல்லாவற்றிற்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடி ஆண்டவருடைய சமூகத்திற்கு நேராய் நாம் இன்னும் ஆழமாய் கடந்து செல்லலாம். ஆண்டவர் நம்ம கூட இடைபடுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஃபாதர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உமக்கு உயர்த்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. அதபா ஹந்துல ஃபர்சியான்டலஸ் துரபாகன்டலஸ். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். என் கூட சேர்ந்து சொல்லுவோம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன். சொல்லுவோம், நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன். ஆண்டவரை போற்றுவேன். சொல்லுவோம், அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன். ஆண்டவரை போற்றுவேன். நன்றி
சொல்லாமல் இருக்கவே ஏசையா பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நான் தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. சொல்லுவோம், என்னை வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. எத்தனை பேர் சொல்ல முடியும், தேவன் எங்களுடைய வாழ்க்கையில அருளிய எல்லா ஈவுகளுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போன 2025 பார்த்த ஜனங்கள் 2026 அவர்கள் வரவில்லை. எத்தனை மாபெரிய ஈவு, எத்தனை மாபெரிய தயவு இயேசு நம்மளை நடத்தி கொண்டு வந்தாரே. இன்னும் சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம், தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். ஆயுள் முழுதும் கைகளை உயர்த்தி நன்றி சொல்லாமல் இருக்கவே. நன்றி அப்பா, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. சொல்லுவோம், நன்றி சொல்லாமல் இருக்கவே. அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்மைகள், நம்முடைய வாழ்க்கையில செய்த கிருபைகள் எத்தனை ஏராளங்கள். அப்பா நன்றி, அப்பா நன்றி, தேங்க்யூ அப்பா. நீர் எங்களுக்கு கொடுத்த எல்லா பரிசுகளுக்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு தந்த நல்ல ஊழிய வாசல்களுக்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களை பயன்படுத்தின விதங்களுக்காய் ஸ்தோத்திரம். போன வருடம் முழுவதும் கிருபையாய் பயன்படுத்தினீரே. பரிசுத்தத்தை வைத்து அல்ல, உம்முடைய கிருபையை வைத்து பயன்படுத்தினீரே. உம்முடைய இரக்கத்தை வைத்து பயன்படுத்தினே. Glory to Father. நீர் எத்தனை நல்லவர் ஏசையா. ஹalleluya, ஹalleluya. ஒரே ஒரு விசை சொல்லுவோம், எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் ஏராளமாய் நன்றி சொல்வே. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தீரே, ஏராளமாய் நன்றி சொல்வே. அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன். ஆண்டவரை போற்றுவே. அத்தனையும் நினைத்து, அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன்.
இயேசுவே. நன்றி பிதாவாகிய தெய்வமே. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. எங்களை விழுந்த போதிலும் தள்ளி விடாமல் பார்த்துக்கிட்டீங்களே. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர். நீர் எத்தனை பெரியவரே செய்யா, நீர் எத்தனை பெரியவரப்பா. இரக்கமுள்ள தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையில் தகப்பனை போல, ஆண்டவரே தாயை போல, சகோதரியை போல, சகோதரனை போல நீ எங்களுடைய வாழ்க்கையில் பாராட்டின எல்லா நன்மைகளுக்காக நாங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, இந்த வருடம் முழுசும் எங்கள் கையை பிடிச்சிக்கோங்கப்பா, எங்கள் கையை பிடிச்சிக்கோங்கப்பா, எங்கள் கையை பிடிச்சிக்கோங்கப்பா. நீங்கள் கூட பேசுங்கப்பா, நாங்கள் கேட்குறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். கடந்த 2025 வருடங்கள் எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள், நிந்தனைகள், நெருக்கடிகள், அவமானங்கள். ஆனாலும் தேவ பிள்ளைகளே, வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர், நம்மளை கரை சேர வைத்தார். அல்லேலூயா. யோசித்து பாருங்கள், எல்லாருடைய வாழ்க்கையில் இந்த புது வருஷத்தில் ஆண்டவர் என்ன பண்ண போகிறாருன்னு தெரியலையே. நல்லா கவனிக்கணும். ஒரு ஆவிக்குரிய பிள்ளை தன்னுடைய ஜீவியத்தில் நல்ல ஒரு காரியத்தை குறித்து ரொம்ப ஞானமாக இருக்கணும். என்ன தெரியுமா? பரலோகத்தை பொறுத்த வரைக்கும் புது வருஷம் அப்படின்னா 1000 வருஷங்கள் அவருக்கு ஒரு நாளை போல. ஆமீன், ஸ்தோத்திரம். நம்ம தான் புது வருஷத்தை ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகுறோம். ஓகே, கர்த்தர் நல்லவர், இந்த வருஷத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர் உங்களையும் என்னையும், உங்களுடைய குடும்பத்தையும் என்னுடைய குடும்பத்தையும், தேசத்தில் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களுடைய ஊழியத்தையும் கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதிக்கட்டும்னு சொல்லி நாம் ஜெபிக்கலாம். கர்த்தர் நல்லவர். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நிறைய பேர் நம்முடைய வாழ்க்கையில் சொல்லுவார்கள், புது வருஷத்தில் இருந்து தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார் என்று. எஸ், கரெக்ட். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். அவர் செய்ய மாட்டோம் என்று சொல்ல மாட்டார். ஆனால் வேதாகமத்திலே ஒரு வசனம் இருக்கிறது. இந்த வருடம் முழுவதும், இந்த மாதம் முழுவதும் நம்ம இவைகளை குறித்து நாம் தியானிக்கலாம். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. பிரியமான தேவ பிள்ளைகளே, 1 பேதுருவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். 1 பேதுரு 5. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கி இருங்கள். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கி இருங்கள். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனங்களே, நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றிற்கும் ஒவ்வொரு காலங்களை நியமித்து வைத்திருக்கிறார். பிரசங்கியில் சொல்லப்படுகிறது, விதைக்க ஒரு காலம் உண்டு, அறுக்க ஒரு காலம் உண்டு, வெட்ட ஒரு காலம் உண்டு, நாட்ட ஒரு காலம் உண்டு, பிடிங்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு. அப்போ நம்முடைய ஆண்டவர் காலங்களின் தேவன். அவர் எல்லாவற்றிற்கும் காலங்களை வைத்திருக்கிறார். இந்த 1 பேதுரு 5:6 வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கி இருங்கள். இந்த மாதம் முழுவதில் நாம் தொடங்கி நாம் எதை நாம் தியானிக்க போகிறோம் என்று சொன்னால், கர்த்தருடைய கரங்கள். கர்த்தருடைய கரங்கள். நம்முடைய ஆண்டவருக்கு 500 கரம் அல்ல. நமக்கு எப்படி 2 கரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, நாம் ஆராதிக்கிற இந்த தெய்வத்திற்கும் 2 கரங்கள் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் இந்த மாதம் முழுவதும் தியானிக்க போவது கர்த்தருடைய வலது கரத்தின் ஆசீர்வாதங்கள். சொல்லுவோம், கர்த்தருடைய வலது கரத்தின் ஆசீர்வாதங்கள். ஓகே, வேதாகமத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய பலத்த கரத்திற்குள் அடங்கி இரு. ஒரு தெய்வ பிள்ளை எப்பொழுது அந்த பலத்த கரத்திற்குள் அடங்கி இருக்க முடியும் என்று சொன்னால், கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களை அவன் புரிந்து கொண்டால் மாத்திரம்தான் அவன் கர்த்தருடைய கரத்திற்குள் அடங்கி இருக்க ஆசைப்படுவான், அடங்கி இருப்ப ஒப்பு கொடுப்பான், அடங்கி இருக்க தன்னை தாழ்த்துவான். தேவனுடைய சமூகத்திலே தன்னை மௌனமாக வைத்து கொண்டு அவன் தன்னுடைய ஜீவியத்தை முன்னேற்றி செல்லலாம். முதலாவது
கர்த்தருடைய வலது கரத்தின் ஆசீர்வாதங்கள். முதலாவது கர்த்தருடைய வலது கரத்தின் ஆசீர்வாதம் என்ன? திருப்பிக் கொள்ளலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 118வது அதிகாரம் 15வது வசனம். சங்கீதத்தின் புஸ்தகம் 118வது அதிகாரம் 15வது 16வது வசனம் வாசிக்கிறேன், நீங்கள் தயவாய் கேளுங்கள். நீதிமான்களுடைய கூடாரங்களில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும். கர்த்தரின் வலது கரம் உயர்ந்திருக்கிறது. மீண்டும் சொல்லப்படுகிறது, கர்த்தருடைய வலது கரம் பராக்கிரமம் செய்யும். அப்போ முதலாவது நீங்கள் எழுதிக் கொள்ளுங்கள், கர்த்தருடைய வலது கரத்தின் ஆசீர்வாதத்திலே முதலாவது ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய வலது கரம் பராக்கிரமம் செய்யும். கர்த்தருடைய வலது கரம் பராக்கிரமம் செய்யும். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தருடைய வலது கரம் நமக்கு பராக்கிரமம் செய்ய போகிறது. அல்லேலூயா. பராக்கிரமம் என்று சொன்னால் என்ன? வீரம், வல்லமை, தைரியம், ஆற்றல். சொல்லுங்க, வீரம், வல்லமை, தைரியம், ஆற்றல். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த ஜனவரி மாதத்திலே, இந்த ஜனவரி 3ஆம் தேதி, இந்த முதல் வாரத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என்னுடைய கரம் உனக்கு பராக்கிரமம் செய்யும். என்னுடைய கரம் உனக்கு பராக்கிரமம் செய்யும். மனிதர்கள் உனக்கு பராக்கிரமம் செய்யாமல் இருந்திருக்கலாம். உன் பிள்ளைகள் உனக்கு பராக்கிரமம் செய்யாமல் இருந்திருக்கலாம். நீ தேடி தேடி ஓடின காரியங்கள், தலைவர்கள் உனக்கு பராக்கிரமம் செய்யாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த 2026வது வருடத்திலே ஜனவரி 3 முதல் வாரத்திலே தெய்வத்துடைய ஆவியானவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு பேசுகிறார். என்ன தெரியுமா? நான் உனக்கு பராக்கிரமம் செய்வேன். நான் உனக்கு பராக்கிரமம் செய்வேன். நான் உனக்கு பராக்கிரமம் செய்வேன். பராக்கிரமம்னா என்ன? நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 12வது வசனத்திலே, மனாசே கோத்திரத்திலே பிறந்த எளிய குடும்பத்திலே பிறந்த ஒரு மனிதன் தான் இந்த கிதியோன். இவன் மீதியானியருக்கு பயந்து அவன் ஸ்தோத்திரம் திராட்சை ஆலையில போய் அவன் போரடித்துக் கொண்டிருக்கிறான். இப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வந்து சொல்கிறார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். பூஸ்ட் சாப்பிட்டவர்கள் பராக்கிரமசாலி அல்ல. பூஸ்ட், போன்விட்டா, சிக்கன், ஆப்பிள், மேங்கோ, இவர்கள்லாம் பராக்கிரமசாலிகள் அல்ல. யார் கர்த்தருடைய வலது கரத்தில் இருக்கிறார்களோ இவர்கள் தான் பராக்கிரமசாலி. எஸ், அவர்கள் தான் பராக்கிரமசாலி. தேவ பிள்ளைகளே, கிதியோன் பயந்தான் கோழி. மீதியானியருக்கு பயந்து போய் இருக்கிறான். மீதியானவர்கள் வந்தால் வெட்டுக்கிளிகளை போல தானியங்களை கொள்ளையடித்து விடுவார்கள் என்று பயந்து போய் கொண்டிருக்கிறான். இந்த கிதியோனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், பராக்கிரமசாலி, நீ பராக்கிரமசாலி. ஏன்னு கேட்டா, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவன் நான் அல்லவா? தம்பி, தங்கச்சி, அம்மா, அப்பா, நீங்கள் ஒரு பராக்கிரமசாலி. ஏன்னு கேட்டால் கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். பக்கத்தில் யாராவது என்ன பார்த்து சொல்லுங்க, நீ பராக்கிரமசாலி, நீ பராக்கிரமசாலி. நீங்கள் பராக்கிரமசாலி மக்களே. ஏன்னு கேட்டா கர்த்தருடைய வலது கரம் பராக்கிரமம் செய்யும். நியாயாதிபதிகள் 11வது அதிகாரம் 1வது வசனத்தில் எப்தாவை குறித்து சொல்லப்படுகிறது, இவன் ஒரு பராக்கிரமசாலி. மனிதன் ஒருவேளை வேதாகமத்தில் அநேக மனிதர்கள் பராக்கிரமசாலியை போல் இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த மனிதனுடைய பராக்கிரமம் தேவனுடைய பராக்கிரமத்திற்கு முன்பாக தோற்று போகும். ராஜ்யங்கள் முழுவதும் உங்களுக்கு விரோதமாய் பராக்கிரமத்தோடு எழும்பி நிற்கலாம். பயப்படாத கிதியோனே, நீதான் பராக்கிரமசாலி. அவன் தன்னுடைய சுய பலத்தை வைத்து ஓடிக்கொண்டிருக்கிறான். நீ தேவனுடைய பலத்தை வைத்து ஓடிக்கொண்டிருக்கிறாய். நீதான் பராக்கிரமசாலி. அப்போ கர்த்தருடைய வலது கரத்துடைய ஆசீர்வாதத்தில் முதலாவது என்ன சொன்னா, பராக்கிரமம் செய்வார். இந்த பராக்கிரமத்தை குறித்து லூக்கா 1வது அதிகாரம் 51வது வசனத்திலே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 1வது அதிகாரம் 51வது வசனத்திலே, தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார்.
இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை சிதறடித்தார். தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார். தம்முடைய புயத்தினாலே. புயம்னா என்ன உங்களுக்கு தெரியுமா? தோள்பட்டைக்கு பேர் தான் புயம். கைக்கு மேல் இருக்கிற இந்த தோள்பட்டைக்கு பேர் தான் புயம். அவர் தன்னுடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்கிறார். உங்களுக்கு இந்த வருடத்திலே கர்த்தர் பராக்கிரமம் செய்வார். ஆமென் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் பராக்கிரமம் செய்வார். உங்களுடைய குடும்பத்திற்கு கர்த்தர் பராக்கிரமம் செய்வார். உங்க ஊழிய பாதையிலே கர்த்தர் உங்களுக்கு பராக்கிரமம் செய்வார். உங்கள் திருச்சபை கட்டுமான பணியிலே கர்த்தர் உங்களுக்கு பராக்கிரமம் செய்வார். ஏன் என்று கேட்டால், நீ பலவீனம் உள்ளவன் தான், உன் குடும்பம் பலவீனம் உள்ளதுதான், உனக்கு சொந்தமில்லை பந்தமில்லை, நீ ஒரு அனாதை தான். டோன்ட் வரி எனிதிங். நான் உன் கூட இருக்கிறபடினால் நீ பராக்கிரமசாலி. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். நீ பராக்கிரமசாலி. இந்த வருஷத்துல ஆண்டவர் தீர்க்கமாய் சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற அந்த பலத்தோட போ. உன்னை அனுப்புகிறதுனா இந்த 2026 வந்துட்டோம். ஐயோ, இந்த முதல் நாட்களுக்குள்ள வந்துட்டோம். என்ன பண்ண போகிறோம்? இந்த 2026 எப்படி இருக்க போகிறது? ஐயோ, இன்னும் 12 மாசத்தை கடக்கணுமேன்னு சொல்லி நீங்கள் பயந்து கொண்டு இருக்கிறீங்களா? கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா? இந்த 2026 உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா? என்னுடைய அனுமதி இல்லாமல் நீ 2026 பார்த்திருக்க முடியாது. 2024 பார்த்தவர்கள் 2025 பார்க்கவில்லை. 2025 வருடத்தை பார்த்தவர்கள் 2026 வருடத்தை பார்க்கவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்களை கர்த்தர் 2026 அனுமதிக்கவில்லை. ஆனால் உன்னை அனுமதித்திருக்கிறார், உன் குடும்பத்தை அனுமதித்திருக்கிறார். ஐயா, உங்கள் ஊழியங்களை கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். அதான் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. உன்னை அனுப்புகிறத நான் அல்லவா? அவர் பராக்கிரமத்தின் தேவன். அவர் பராக்கிரமம் செய்வார். மனிதனுடைய பராக்கிரமம் ஒன்றும் முடியாது. கர்த்தர் நமக்கு பராக்கிரமம் செய்யணும். கர்த்தருடைய பராக்கிரமம் நமக்கு தேவை. அது வரைக்கும் கிதியோன் பயந்தவனாக இருந்தான். இன்னைக்கு கர்த்தர் அவனை பார்த்து பராக்கிரமசாலி என்று சொன்னாரோ, மீதியானியர்களை கொன்று போட்டான், மீதியானியர்களை வெற்றி பெற்றான். ஆமென். 300 பேரை வைத்து ஜெயம் எடுத்தான். இதுதான் கர்த்தருடைய பராக்கிரமம். அவருடைய வலது கரத்தில் பராக்கிரமம் இருக்கிறது. அவருடைய வலது கரத்தில் பராக்கிரமம் இருக்கிறது. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, எனக்கு பராக்கிரமம் செய்கிற காலம் வந்தது. கர்த்தர் நமக்கு பராக்கிரமம் செய்கிற காலம் வந்தது. கர்த்தர் உங்கள் பிள்ளைகளுக்கு பராக்கிரமம் செய்கிற காலங்கள் வந்தது. கர்த்தர் உங்கள் குடும்பங்களுக்கு பராக்கிரமம் செய்யும் காலம் வந்தது. நீ கர்த்தருடைய கரத்தில், அவருடைய வலது கரத்தில் இருப்பாய் என்று சொன்னார், அவருக்கு கட்டாயமாய் பராக்கிரமம் செய்வார். வாலிப தம்பி, கட்டாயமாய் உனக்கு பராக்கிரமம் செய்வார். அக்கா, உனக்கு கட்டாயமாய் பராக்கிரமம் செய்வார். தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், உங்களுக்கு பராக்கிரமம் செய்வார். ஏன்னு கேட்டா, எதிரி தம்முடைய பிள்ளையை அடிக்க வச்சுட்டு அப்பா சும்மா இருப்பாரோ, அப்பா சும்மா இருப்பாரோ? தம் பிள்ளைக்கு ஒன்றுடா, தூதர்கள் அனுப்ப மாட்டார், தானே வந்து களத்தில் இறங்குகிற காலம் வந்தது. கவலைப்படாதே பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? ஆண்டவரே, ஏற்ற காலத்திலே எங்களை உயர்த்தும்படிக்கு உடைய பலத்த கரத்திற்குள் அடங்கி இருங்கள் என்று சொன்னீங்கப்பா. உங்கள் பலத்த கரத்தில், வலது கரத்துடைய ஆசீர்வாதமே பராக்கிரமம் செய்வீர். இந்த வருஷத்தில் எனக்கு பராக்கிரமம் செய்யுங்க. என் குடும்பத்திற்கு, எங்கள் அம்மா அப்பாவுக்கு, எங்கள் அக்காவுக்கு, குடும்பத்திற்கு எல்லாருக்கும் பராக்கிரமம் செய்யுங்க. சட்டத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு பராக்கிரமம் செய்யுங்க. பராக்கிரமம் செய்யுங்கப்பா. நாங்கள் ஒன்றும் இல்லாதவர்கள்ப்பா. ஐயா, பராக்கிரமசாலி, பராக்கிரமமே இல்லாத ஒரு கிதியோனை பார்த்து பராக்கிரமசாலி என்று சொன்னீரே, பராக்கிரமமே இல்லாத எங்களையும் பார்த்து இந்த 2026 கர்த்தர் பராக்கிரமசாலி என்று சொல்லுகிறீரப்பா. எங்களுக்கு இருக்கிற இந்த பலத்தோடு இந்த வருஷத்தை நாங்கள் எதிர்கொண்டு வந்துட்டோம் ஆண்டவரே. ஏன்னா எங்களுக்கு உன்னே ஒன்று தெரியும், எங்களை அனுப்பினவர் நீர்.
எங்களை அனுப்பினவர் நீ தோற்று போகாமல் இந்த வருஷத்தை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெயம் எடுக்கணும். பின்னேறி போகாமல் இந்த வருஷத்தை இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுக்கணும். கண்ணீரோடு போகாமல் இந்த வருஷத்தை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெயம் எடுக்கணும். கர்த்தர் எங்களுக்கு அற்புதம் செய்வீராக. எனக்கு அற்புதம் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இரத்த கோட்டைக்குள்ள இந்த சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற இந்த டிவியோடு இணைந்து நிற்கிற எல்லாருக்காய் ஸ்தோத்திரம். பராக்கிரமம் உண்டாகட்டும். துக்கா பந்தாரா லசியா பர்லூ பந்தலா கமாந்தலா ஃபூஸ்டலா ஜியா பிரதீனியஸ்டல் மைக்கன்டோலேச பிரதீனிசியா மகபன்டலஸ் முகச்சலஸ். எங்களை பராக்கிரமசாலியாய் மாற்றுங்க. எத்தாவை போல, கிதியோனை போல, உம்மை போல தகப்பனே, நாங்களும் இந்த தேசத்திலே பராக்கிரமம் செய்ய தேவம் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யட்டும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வருஷத்தை எங்களை நடத்தி செல்லுங்கப்பா. எங்கள் கரத்தை பிடிச்சிக்கோங்கப்பா. உங்கள் கரத்திற்குள்ள அடங்கி இருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் பராக்கிரமம் செய்கிறவர். கட்டாயமாய் நமக்கு பராக்கிரமம் செய்வார். கவலைப்படாதீர்கள். அந்த கிதியோனை பார்த்தா ஆண்டவர் சொல்கிறான், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட இப்போ உன்னை நாதன் அனுப்பின இந்த 2026 வருஷம் கர்த்தர் தான் உள்ளே கொண்டு வந்திருக்கிறார். என்ன ஆகும் எப்படி ஆகும்னு பயப்படாதீங்க. நம்ம கர்த்தர் சொல்கிறாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு இப்போ மற்றதில் நான் பார்த்துக்கிறேங்கிறார். தைரியமாக முன்னேறி செல்லுங்க. ஊழியத்தில் கலக்கமா, குடும்பத்தில் கலக்கமா, பிள்ளையுடைய வாழ்க்கையில் கலக்கமா, பராக்கிரமசாலியே நீ போ, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். கட்டாயம் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. அடுத்த மாதம் நாம் சந்திக்கலாம். அடுத்த வாரங்கள் நாம் சந்திக்கலாம். இந்த வருடம் முழுவதும் நாம் சந்திக்கலாம். கர்த்தர் நம்ம நிச்சயம் ஆள வைப்பார். கர்த்தருடைய கிருபை நம்மளை தாங்கும். இயேசுவின் நாமத்தில் உங்களை யாவரையும் ஆசீர்வதிக்கிறோம். ஆமென், ஆமென். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. வாங்க 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 வாங்க. வணக்கம்மா, உட்காருங்க. பொண்ணை கூப்பிட்டு வாமா. பொண்ணை பிடிச்சிருக்கா? பொண்ணை பிடிச்சிருக்குது. உங்க பர்னிச்சர்ஸ் ரொம்ப அழகா இருக்குது. அதுவா, எங்க அப்பா காலத்துல இருந்தே வீட்டுக்கு தேவையான ஜன்னல், கதவு எல்லாத்தையுமே கடையாளூர் நாதன் டிம்பர்ஸ்ல தான் வாங்குவோம். இப்போ அவங்களோட புது பர்னிச்சர் ஷோரூம் சங்கரன் கோவில் ரோடு கடையாளூர் மிக பிரம்மாண்டமா ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம வீட்டுக்கு தேவையான மாடல் பர்னிச்சர்ஸ், வுட் பர்னிச்சர்ஸ், டைனிங் டேபிள், ஆபீஸ் சேர், மர பீரோல், மரக்கட்டில், மெத்தை, அதுபோக எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் அனைத்தும் ஒரே இடத்துல இப்போ கிடைக்குது. கல்யாணத்துக்கு தேவையான அனைத்து சீர்வரிசை பொருட்களும் ஒரே இடத்துல வாங்கிக்கலாம். இங்க இல்லன்னு எதுவுமே இல்ல. நியாயமான விலை, கலைநயம் மிகுந்த வேலைப்பாடு, தரமான பொருட்கள். என் பொண்ணு கல்யாணத்துக்கு அங்கதான் சீர்வரிசை வாங்க போறேன். அது என்ன உங்க வீட்டு பொண்ணு, நம்ம வீட்டு பொண்ணு, நம்ம எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தோட போய் எடுப்போம். வாங்க, குடும்பத்தோட போகலாம். நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர்ஸ், சங்கரன் கோவில் மெயின் ரோடு, கடையாளூர்.